அலிஷா அவர்கள் என்னைக்குமே நெகட்டிவ் பப்ளிசிட்டியில் தன்னை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க. அலிஷாவோடைய ட்விட்டர் பதவியில் என் குடும்பத்தை, என் மனைவி, என் பிள்ளைகளை சார்ந்தோ இல்லை முக்தார் அவர்கள் மனைவி பிள்ளைகளை சார்ந்தோ அவங்க என்ன பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். டில்லி கோஸ் பியண்ட் பாஸ் நான் விடவே மாட்டேனா. அவங்க 2 பேர் செருப்பால அடிக்கணும் ரோட்ல. நக்கீரன் பத்திரிகையில் கட்டுரையே வந்துச்சு. படுக்கை அறைக்கு அழைத்தாரா திருச்சி சூர்யான்னு அலிஷா ஃபோட்டோவையும் என் ஃபோட்டோவையும் போட்டு நக்கீரனில் இருந்தாங்க. அன்னைக்கு நக்கீரன் மேலே டிஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு அலிஷா வெளியில் வரல. என்ன நடந்துச்சுன்னு உண்மையாக பேசுறதுக்கு வெளில வரல. ஏன் அப்போ அந்த செய்தி மட்டும் ரொம்ப நல்ல செய்தியாக இருந்துச்சா இல்லை உண்மையிலே அப்படி நடந்துச்சா? என்கிட்ட நைட்டு 10:30 மணிக்கு மேலே அண்ணன் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட ஃபோன் பேசுனாங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கிட்ட கால் டியூரேஷன் இருக்குது, கால் ரெக்கார்டிங் இருக்குது. அவங்க எத்தனை தடவை அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்கங்கிறதும் இருக்குது. அவர்கள் என்னிடம் பேசும்போது கூட அவர்கள் ஒரு சுயநினைவில் இல்லை, தெளிவான ஒரு மனநிலையில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சிடி நிர்மல்குமார் அவர்கள் உடனே இதுக்கு நீங்கள் இது பண்ணணும். முதல்ல காவல்துறை அமைச்சர் யாருன்னே தெரில. மிஸ்டர் சிடி நிர்மல் சார் to really take action on him and put him behind bars. இதுதான் உங்க மெச்சூரிட்டி. யாருக்கிட்ட நீங்க பேசிட்டு இருந்தாங்க பிரஸ் மீட் கொடுத்தீங்கிறத நீங்க பச்சையா காட்டி கொடுத்துட்டீங்க. அலிஷா அவர்களே, நீங்கள் வெட்டு பண்டா தேடுறதுக்கும் நீ நாளைக்கு எப்பெல்லாம் ஒரு அரசியல் கட்சியில் போய் அடையாளம் தேடணும், பதவி தேடணும் அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் இங்கே சொரியறதுக்கு சூர்யா ஒன்றும் ஊருகா கிடையாது. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை கமிஷனர் ஆஃபீஸு கார் ரேசர் அலிஷா அப்துல்லா அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. என் மீதும் பத்திரிகையாளர் முக்தார் அவர்கள் மீதும் ஒரு புகார் கடிதத்தை கொடுத்துருக்காங்க. அதற்குண்டான ஒரு விளக்கத்திற்குண்டான என்னுடைய பதிவாக நான் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். நாளை நான் சென்னை கமிஷனர் அவர்களிடம் புகார் கொடுக்கறதாக இருக்கிறேன். அதற்கு முன்னாடியே இந்த வீடியோவை பதிவு செய்வதற்கு காரணம், இன்று உள்ள சோஷியல் மீடியாவும் சரி, இன்றைக்கி இல்ல ப்ரெஸ் பீப்புளும் சரி, நாளைக்கு முதல் தகவல் பேசுபவர்களுடைய விஷயத்தை உண்மைத்தன்மையை நினச்சி அதை பரவலாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சூழ்நிலையில் நான் பேசக்கூடிய தகவல்கள் தாமதமாக யாருக்கும் போய் செய்ய விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்கிறோம். அவர்கள் அந்த வீடியோவில் சொன்ன சில குற்றச்சாட்டுகளை நான் நேரில் என் விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த வீடியோ இன்னும் ஆன்ஏரில் தான் இருக்குது. மக்கள் யார் வேணாலும் நாளைக்கு நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்க்கலாம். அவர்கள் சொல்வதற்கு போல் எந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளும் என் வாயாலேயோ, அதாவது இவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் அண்ணாமலை போல் இருக்குது அப்படின்னு பேசினாங்கங்கிறாங்க. அந்த வீடியோவில் நாளைக்கு என் வாயாலேயோ அண்ணாமலைன்னு பேர் வரல, முக்தார் அவர்கள் வாயாலையும் அண்ணாமலைன்னு பேர் வரல. அந்த பதிவு அவங்க அலிஷா அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் அந்த ஃபோட்டோவை போட்டப்போ கீழே அதற்கு உண்டான விமர்சனங்கள் ரொம்ப மோசமாக, அவர்களை கீழ்த்தரமாகவும் மற்ற தலைவர்களுடன் அவர்களை சம்மந்தப்படுத்தி பேசி அது வந்ததுனால அவங்களே அந்த ட்வீட்டில் போஸ்ட்டை டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த கேவலமான விமர்சனங்களுக்கு தேவையாக ஏன் ஆளாகிறீங்க? நீங்கள் அந்த ஃபோட்டோவை போட்டதுனால தானே இந்த வார்த்தைகள், இந்த பேச்செல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது தான் நாளைக்கு எங்களுடைய பேச்சாக இருந்துச்சே தவிர, முக்தார் அவர்கள் கடைசியாக சொல்கிறப்ப கூட இது ஒரு பொது தளத்தில் போய் தேவையில்லாமல் குழந்தைங்களை ஃபோட்டோ போடலாமா, இப்போ யார் அவமானப்பட்டது, இது மாதிரி செய்யலாமா, யோசித்து செய்யணும்லன்னு ஒரு அட்வைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பேசுவார். அந்த ஃபோட்டோ ஏதோ அவங்க போட்டு டெலீட் பண்ணாங்களோ அந்த ஃபோட்டோ தான் நாங்கள் பேசுகிறப்ப ஃப்ரேமில் இருக்கிறதே தவிர, அது எந்த இடத்துலையும் அண்ணாமலையோடைய பெயரை பயன்படுத்தி இருவருமே நாளைக்கு அதை பதிவு செய்யவில்லை. அதற்கு அப்பாற்பட்டு அலிஷா அவர்கள் என்றைக்குமே நெகட்டிவ் பப்ளிசிட்டியில் தன்னை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க. நான் நேயர்கள் யார் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அலிஷாவோடைய ட்விட்டர் பதவியில் நீங்கள் போங்க. என் குடும்பத்தை, என் மனைவி, என் பிள்ளைகளை சார்ந்தோ இல்லை முக்தார் அவர்கள் மனைவி பிள்ளைகளை சார்ந்தோ அவங்க என்ன பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதை சார்ந்து தனிப்பட்ட முறையில் அவர்கள் என்னிடம் நாளைக்கு நான் நம்பரை பிளாக் பண்ணேன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட நைட்டு 10:30 மணிக்கு மேலே அண்ணன் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட ஃபோன் பேசுனாங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கிட்ட கால் டியூரேஷன் இருக்குது, கால் ரெக்கார்டிங் இருக்குது. அவங்க எத்தனை தடவை அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்கங்கிறதும் இருக்குது. பிளாக் பண்ணாங்க, என்கிட்ட பேச முடியலங்கிறாங்க. என்ன பேசுனாங்க, அதில் நான் என்ன பேசியிருக்கேன், அவர்கள் என்னென்ன சாபம் விட்டாங்க, நான் அதுக்கு என்ன விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். அவர்கள் என்னிடம் பேசும்போது கூட அவர்கள் ஒரு சுயநினைவில் இல்லை, தெளிவான ஒரு மனநிலையில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். முதல்ல ஒரு பிரச்சனையாக ஒரு லேடி ஒரு ஜென்ஸுக்கு ஒரு 10:30 மணிக்கு மேலே நைட்டு பேசுகிறதே தப்பு. அன்று அவர்கள் பேசியது அவர் குடிபோதையில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதற்கு அந்த ஆடியோ நாளைக்கு வெளியில் வரப்பே அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நக்கீரன் பத்திரிகையில் நாளைக்கு கட்டுரையே வந்துச்சு. படுக்கை அறைக்கு அழைத்தாரா திருச்சி சூர்யான்னு அலிஷா ஃபோட்டோவையும் என் ஃபோட்டோவையும் போட்டு நக்கீரனில் இருந்தாங்க. அன்னைக்கு நக்கீரன் மேலே டிஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு அலிஷா வெளியில் வரல. நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மையாக பேசுகிறதுக்கு வெளில வரல. ஏன் அப்போ அந்த செய்தி மட்டும் ரொம்ப நல்ல செய்தியாக இருந்துச்சா இல்லை உண்மையிலே அப்படி நடந்துச்சா? அப்படி இல்லாத பட்சத்தில் அதை நாளைக்கு அதே கமலாலயம் அலுவலகத்தில் நாளைக்கு பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, இந்த மாதிரி பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு, அந்த மாதிரி அவர் உங்கள்கிட்ட ஆபாசமாக நடந்துக்கிட்டாரா, உங்களை படுக்கை அறைக்கு அழைத்தாரான்னு, அதுக்கு இல்லைன்னு தான் சொன்னாங்க.
அப்போ இல்லைன்னு சொன்னவங்க ஒரு பத்திரிகையில் அது ரொம்ப நல்ல செய்தி அவங்கள பற்றி வந்தது. அப்போ நாளைக்கு அதுக்கெல்லாம் ரைஸ் ஆகாதவங்க நாளைக்கு இதே கமலாலயத்தில் திரும்பி வந்து பேசுகிறப்ப சரி அப்படி என்ன தான் மற்ற தலைவர்களை பற்றி பேசுனாங்க, அந்த வீடியோவை நாளைக்கு வெளியிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு நான் பெண்கள் ஆணையத்தில் விமென்ஸ் கமிஷனில் போய் நான் திருச்சி சூர்யா மீது புகார் கொடுக்க போகிறேன், அங்கே அந்த ஆவணங்களை ஒப்படைப்பேன், அதனால் நான் கொடுக்குறேன். நாங்கள் 2 வருஷம் ஆச்சு நீங்கள் பேசி, இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது விமென்ஸ் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா, இல்லை அந்த வீடியோ இது வெளியில் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களா, இதுதான் நான் பேசுனது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்களா ஒரு இடத்துல மைக்கு கிடச்சிருச்சுன்னு அவர் பிஜேபியில் இருக்க லீடர்ஸ் எல்லாம் பேசினார், லேடிஸை பேசினார், என்ன பாடி ஷேமிங் பண்ணாருன்னு என் குடும்பத்தில் நாளைக்கு நீங்கள் பேசுகிறீங்களோ உங்கள் மனைவி எங்கள் கணவர் எவ்வளோ பிரச்சனை பண்ணாருன்னு நான் ஒரு பொம்பளைகிட்ட போய் பாடி ஷேமிங் பண்ணானா என் பொண்டாட்டி நாளைக்கு என் கூட இருக்குமா? நீ நாளைக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் மைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு சொல்கிறியா, எவிடன்ஸ் இருக்கானா ஷோ பண்ணுனா? அவ்வளோ பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, நீ காட்ட மாட்டேன்ட்ட. அமர் பிரசாதுக்கு நான் அக்கௌண்ட்டில் பணம் கொடுத்தேன், நீ என்கிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கூப்பிட்டு காட்டினதுக்கு உண்டானதை நான் வெளிப்படையாக இந்தியன் பேங்க் கொண்டு சொன்னேன். அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, நீங்கள் இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு அவருக்கு எப்படி தெரியும், அப்போ உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை காட்டுங்க, நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கன்னு. அதுக்கு எனக்கு எங்கேருந்து வேணாலும் பணம் வரும், அதெல்லாம் நான் காட்ட முடியுமா? சரி அங்கே எங்கேருந்து வேணாலும் வரட்டும், ஆனால் இவருக்கு போச்சான்னு நாங்கள் காட்டணும்ல, எங்களுக்கு எவிடன்ஸ் கொடுங்கன்னு. அதுக்கு நான் கண்டிப்பாக இன்னொரு ப்ரெஸ் மீட் வச்சு என் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் தரேன்னு சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? வாய் இருக்குது, மைக் இருக்குது. இதே அன்னைக்கு கமலாலயத்தில் நீங்கள் பேட்டி கொடுத்தது கேசவநாயகத்தினால, அண்ணாமலை அவர்கள் மீது கேசவநாயகத்துக்கு இருந்த காழ்ப்புணர்ச்சிக்கு என்னைய டேமேஜ் பண்ணணும், என் பொலிட்டிக்கலி நீங்கள் அதனால் ரெக்கார்ட் பண்ணதை வச்சு கேசவநாயகம் கமலாலயத்தில் உங்களை பேட்டி கொடுக்க சொன்னார். நீங்கள் கமலாலயத்தில் பேட்டி கொடுத்தது மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைக்கே தெரியாது. இதை நாளைக்கு வெளிப்படையாக கேட்போமா அவர்கிட்ட? நாளைக்கு அப்படி இருக்கக்கூடிய நிலையில் கேசவநாயகம் சொன்னார்னு கொடுத்த நீங்கள் இன்றைக்கி திரும்பி உங்களுக்கு பதவி போடலன்னொன்னே கேசவநாயகத்தை பற்றி எவ்வளோ கேவலமாக பதிவு பண்ணீங்க. பெண்களை கேசவநாயகம் பயன்படுத்துகிறார், நாளைக்கு என்கிட்ட சில விஷயங்கள் எதிர்பார்த்தாரு, அனுசரிச்சாதான் பதவி போடுவேங்கிறாரு, முஸ்லீம்ங்கிற அதனால் ஒதுக்குறாரு. உங்கள் பதிவிலேயே சொல்கிறேன், பேட்டி பத்திரிகையாளர் சந்திப்பிலே முக்தார் நீங்கள் ஒரு முஸ்லீம் கிடையாது, நீங்கள் முஸ்லீம் கிடையாதுன்னா நான் என்னைக்காவது யாரையாவது பார்த்து நீங்கள் இந்து கிடையாதுங்கிறேன்னா அது ஏன் உனக்கு அந்த முஸ்லீம் பிரியம்? நீங்கள் முக்தாரிடம் நீங்கள் அந்த வீடியோவை கொடுத்து என்னை கேவலப்படுத்த வேண்டும் என்று முன்ன நீங்கள் அவரை செய்ய சொன்னீங்க. அவர் நாளைக்கு அதை செய்ய மறுத்தாருங்கிற சூழ்நிலையில் என்னையும் அவரையும் நீங்கள் கீழ்த்தரமாக பேச ஆரம்பிச்சிங்க. அந்த இன்டர்வியூவில் நாங்கள் பேசினதே அலிஷாவுக்கு 2 பிள்ளைங்க பிறந்திருக்கான், அண்ணாமலை போய் பார்த்தாரான், நீ போய் பார்த்தியா சூர்யான்னு கேட்குறாரு. நான் ஏயா போய் பார்க்குறேன், எனக்கு எதுக்கு அது தேவை, நான் ஏயா போகணும் அப்படிங்கிறப்ப தான் இந்த போஸ்ட் போட்டதை பார்த்தியா, கீழே வந்த கமெண்ட்ஸை பார்த்தியான்னாரு. ஆமாம், இவனை மாதிரி இருக்குது, அவனை மாதிரி இருக்குது, அவன் இவன் நாளைக்கு தேவையில்லாமல் கீழே வந்துச்சு, இதுதான் நீங்கள் வந்தது, இதை தான் நான் உங்கள்கிட்ட தொலைபேசியிலையும் சொன்னேன். நீங்கள் உங்கள் 4 செவத்துக்குள்ளார ஒரு வீட்டுக்குள்ளார நடக்கிறத நான் வெளியில் எடுத்துகிட்டு வந்து பேசினா நாளைக்கு நீங்கள் தப்புன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் பப்ளிக்கில் போஸ்ட் போடுறீங்க, அந்த பப்ளிக்கில் கீழே 4 கமெண்ட்ஸ் வர தெரியக்கூடாதுன்னா கமெண்ட்ஸை லாக் பண்ணி வைங்க. வந்ததை கேவலமான விமர்சனங்கள் வந்ததுனால தானே நீங்கள் அந்த பதிவை நீக்கினதே. இதை சார்ந்து தான் நாங்கள் பேசுகிறோமே தவிர அண்ணாமலையை பற்றி அண்ணாமலை மாதிரி புள்ள இருக்குது, இல்லை வேற ஒருத்த மாதிரி புள்ள இருக்குதுன்னு எந்த இடத்துலையும் நாங்கள் பதிவு பண்ணல. ஆனாரில் தான் வீடியோ இருக்குது, இதுக்கு சாட்சி. அதற்கு அப்பாற்பட்டு 9 நிமிடங்கள் நீங்கள் என்னென்ன பேசுனீங்க, என்னை பற்றியும் நீங்கள் சொல்கிறது தான் எங்களை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குதுங்கிறப்ப என் மனைவியை பற்றியோ முக்தார் அவர்கள் மனைவியை பற்றியோ அவங்க குழந்தைகளை பற்றியோ நீங்கள் என்னுடைய குழந்தைகளை பற்றியோ எவ்வளோ கீழ்த்தரமாக பதிவு போட்டிருக்கீங்கன்னு இன்ன வரைக்கும் உங்கள் எக்ஸில் இருக்குது. அதுக்கு நாளைக்கு சட்ட ரீதியாகவே சொல்கிறேன், நீங்கள் எங்கள் மேலே கொடுத்ததுக்கு வழக்கு எந்த அளவுக்கு வருதோ அதை விட மோசமாக நீங்கள் பதிவு பண்ணதுக்கு உங்கள் மீது வழக்கு தொடரப்படும். கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி டிஃபர்மேஷன் அமிச்சாலும் சரி, ஃபர்தர் கிரிமினல் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, கம்ப்ளைண்ட் மேலே கொடுத்துக்கிட்டே இருப்பேங்கிறீங்களா, நாங்களும் அதற்கு உண்டான கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறோம். அலிஷா அவர்களே, நீங்கள் வெட்டு பண்டா தேடுறதுக்கும் நீ நாளைக்கு எப்போல்லாம் ஒரு அரசியல் கட்சியில் போய் அடையாளம் தேடணும், பதவி தேடணும் அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் இங்கே சொரியறதுக்கு சூர்யா ஒன்றும் ஊருகா கிடையாது. உனக்கு பிஜேபியில் வாழணும்னா என்னை கேவலப்படுத்தணும்னா அங்கே வந்துக்கிட்டு பேசுவா. இப்போ திரும்பி தாவேக்காவுக்கு போனோம்னா நாளைக்கு திரும்பி இதை வச்சுக்கிட்டு ஆதவை பார்த்துட்டு திரும்பி பேசுவா. ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறப்ப சிடி நிர்மல்குமார் அவர்கள் உடனே இதுக்கு நீங்கள் இது பண்ணணும். முதல்ல காவல்துறை அமைச்சர் யாருன்னே தெரில. நீங்கள் அதாவது யார்கிட்ட பேசிட்டு வந்தீங்கன்னு இதுதான் உங்கள் மெச்சூரிட்டி. யாருக்கிட்ட நீங்கள் பேசிட்டு வந்தாங்க ப்ரெஸ் மீட்டு கொடுத்தீங்கிறத நீங்கள் பச்சையாக காட்டி கொடுத்துட்டீங்க. காவல்துறை அமைச்சர் முதலமைச்சர் தாம்மா, முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன்னு சொன்னால் பரவாயில்ல. பிஜேபியில் நீங்கள் இருந்தப்போ சிடி நிர்மல்குமார் உங்களுக்கு பழக்கமாக இருந்தப்போ இப்போ தாவேக்காக்கு நுழையணும்னு நினைக்கிறப்ப அவர் அது சட்டத்துறை அமைச்சராக இருக்காருங்கிறப்ப சட்டத்துறை அமைச்சர்கிட்ட நீங்கள் பர்சனலாக ரிக்வெஸ்ட் வச்சு நீங்கள் அவர்களை கைது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா முதல்ல காவல்துறை சட்டத்துறை அமைச்சர் கீழே வருதாங்கிறத தயவுசெய்து பின்னாடி இருக்கிற 4 வக்கீலுங்கிட்ட யார்த்தையாவது ஒருத்தவங்கள்ட்டாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆதவை சந்தித்த பிறகு நிர்மல்குமாருக்கு வேண்டுகோள் வைக்கிறப்பே உங்களுடைய பச்சையான எண்ணம் என்னன்னு தெரியுது. தாவேக்காவில் சேர்வதற்காக
பொய்யான விளம்பரத்தை தேடக்கூடிய நீங்கள் ரொம்ப அப்படியே கண்ணகி வேஷம் போட்டுட்டு என்னை கேவலப்படுத்திட்டாங்கன்னு இந்த அழுது ட்ராமா பண்ணுறதை விட்டுட்டு அரசியலில் இதுவரைக்கும் ஏதாவது நல்லது செஞ்சு பிரபலமாக இருக்கிறியா, ஏதாவது ஒரு விஷயத்தில் உன் பேர் பேசும் பொருளாக இருக்குதாங்கிறத யோசிச்சுட்டு பேசுங்க. தாவேகாவில் இணைய வேணும்னா தாராளமாக போய் சேர்ந்துக்க. அதுக்கு எங்களை வச்சுட்டு அரசியல் செய்யாத. நீ செய்கிற அவ்வளோ சட்ட பிரச்சனைகளுக்கும் எங்களுக்கு சட்ட ரீதியாக அணுக தெரியும், எங்களுக்கும் சட்டம் தெரியும். நாங்களும் கோர்ட்டுக்கு போவோம், நாங்களும் போலீஸுக்கு போவோம். பிரச்சனைகள் யாருக்கு சாதகமாக வருதுங்கிறத இறுதியாக முடிச்சு. நன்றி, வணக்கம்.